விஜய் அவர்களுடைய மாநாடு. இந்த மாநாடு 21ஆம் தேதி நடக்க போகுது. அது மதுரையில் வச்சு நடக்க போகுது அப்படிங்கிறதுலாம் நமக்கு தெரியும். ஸோ அதற்கான ரொம்ப முக்கியமான கட்டங்கள்ல நெருங்கி இருக்காங்க. நிறையவே அங்க ஏகப்பட்ட இடர்பாடுகளுக்கு பிறகு 300 ஏக்கர் நிலப்பரப்பு பார்க்கிங்காக மட்டும் அந்த பார்க்கிங்ல வரக்கூடிய வாகனங்கள், அதுவும் வெளியூர்ல இருந்து வரக்கூடிய வாகனங்கள் என்ன, அவங்க எத்தனை பேரை கொண்டு வராங்க அப்படிங்கிற டீடைல்ஸ் எல்லாத்தையுமே காவல்துறை அதிகாரிகளுக்கு கொடுக்க வேண்டும் அப்படின்னு, அதே மாதிரி தண்ணீர் வசதிக்காக அங்க மேம்படுத்தப்பட்ட வசதி எல்லாமே செய்து கொடுக்கப்பட்டிருக்கிறது. லட்சக்கணக்கான தொண்டர்கள் வருவாங்க அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு. விஜய் அவர்கள் என்ன பேச போகிறார் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. விஜய் அவர்களுக்கு எதிராக இருக்கிறவங்க இப்பவே விஜய் அவர்கள் பைகாட் பண்ணிட்டு இருக்காருப்பா அப்படின்னு சொல்லி கில்லி படத்துல டயலாக் எல்லாம் எடுத்து விட்டுட்டு இருக்காங்க. பட் மாற்றத்தை நோக்கி மீண்டும் வரலாறு திரும்புகிறது. அந்த பக்கம் அண்ணா, இந்த பக்கமா எம்ஜிஆர் அவர்கள், முன்னாடி விஜய் அவர்கள் அப்படின்னு சொல்ற அளவுக்கு இந்த ஸ்டேஜ் டெக்கரேஷன்ஸ் எல்லாமே செஞ்சிருக்காங்க. ஸ்டேஜ் டெக்கரேஷன்ஸ் எல்லாமே நல்லா தான் இருக்கு. பட் உள்ள அவர் இன்னுமாவது அட்லீஸ்ட் ஒரு மணி நேரமாவது விஜய் அவர்கள் பேசுவார் அப்படின்னு சொல்லி நம்புவோம். இந்த மாநாட்டுக்கும் விஜய் அவர்கள் சரியா பேசல.